வணக்கம். இன்றைய செய்திகள். டெட் தேர்ச்சிக்கு விலக்கு அளிக்க கோரி பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஆசிரியர்கள் சங்கம் கடிதம் எழுதியுள்ளது. தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பு பொதுச் செயலர் பேட்ரிக் ரெய்மாண்ட் பிரதமர் மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில், கடந்த 2011ஆம் ஆண்டு நவம்பர் 15ஆம் தேதிக்கு முன் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கும் டெட் எனும் ஆசிரியர் தகுதி தேர்ச்சி அவசியம் என கடந்த செப்டம்பர் 1ஆம் தேதி உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்த நிர்ணயிக்கப்பட்ட தேதிக்கு முன் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்கள் அனைவருக்கும் தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் முழுமையான விலக்கு அளித்திருந்த போதிலும், இந்த தீர்ப்பு பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் நாடு முழுவதும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் கடுமையான ஆசிரியர் பற்றாக்குறையை உருவாக்கும். எனவே டெட் தேர்ச்சி தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக மத்திய அரசு சீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும். கடந்த 2011ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்திற்கு முன் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு டெட் தேர்ச்சி கட்டாயத்தில் இருந்து நிரந்தரமாக விலக்கு பெற வேண்டும் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தாவேக தலைவரும் நடிகருமான விஜயுடன் முன்னாள் அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையன் கைகோர்ப்பதன் மூலம் பிற கட்சிகளில் உள்ள அரசியல்வாதிகளுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் கதவு திறக்கப்பட்டுள்ளதாக அரசியல் அரங்கில் பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் நவம்பர் 29ஆம் தேதி திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு ஆகிய 6 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அதி பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் இந்த மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழக மக்களுக்காக எதையும் செய்ய தயார் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் கடந்த 4.5 ஆண்டுகளில் விவசாயிகளுக்கு அடிப்படை தேவையான குறுவை சாகுபடிக்கான பயிர் காப்பீட்டை கூட வழங்கவில்லை. அணைகளிலிருந்து முறையாக நீரை திறக்காததால் கடைமடை பகுதிகளுக்கு நீர் சென்று சேரவில்லை. இதனால் டெல்டா பகுதியில் மட்டும் 2 லட்சம் ஏக்கர் வரை பாதிப்பு ஏற்பட்டது. எனினும் விவசாயிகள் மீது இந்த அரசு அக்கறை செலுத்தவில்லை. கோவை மட்டுமல்ல, மதுரை மெட்ரோ திட்டமும் வேண்டும் என அண்மையில் கூட பிரதமர் மோடியை சந்தித்த போது கோரிக்கை வைத்துள்ளேன். ஆனால் அந்த திட்டங்களுக்கான விரிவான திட்ட அறிக்கையை கூட திமுக அரசு முறையாக சமர்ப்பிக்கவில்லை. அதில் முரண்பாடுகளை நிவர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்காமல் முதல்வர் ஸ்டாலின் அரசியல் செய்கிறார் என்றும், திமுக ஆட்சி என்பதால் புறக்கணிப்பா என்று முதல்வர் ஸ்டாலின் கேட்கிறார். திமுக ஆட்சி இருக்கும்போதுதான் சென்னை மெட்ரோ 2ஆம் கட்டத்திற்கு நிதி ஒதுக்க வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து வலியுறுத்தினேன். எங்களது கோரிக்கையை ஏற்று மத்திய அரசு 63,246 கோடி ரூபாயை ஒதுக்கி உத்தரவிட்டது. அதிமுக எப்போதும் மக்களுடன் நின்று நன்மை செய்து வருகிறது. ஆனால் மக்களுக்கு எந்த நன்மையும் வந்துவிடக்கூடாது என்ற நோக்கில் திமுக செயல்படுகிறது என்றும், தமிழக மக்களுக்காக எதையும் செய்ய தயாராகத்தான் இருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். ஆருத்ரா நிறுவனத்தின் 2,438 கோடி ரூபாய் மோசடி வழக்கு தொடர்பாக சென்னை, காஞ்சிபுரம், வேலூர் ஆகிய மாவட்டங்களில் 15 இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். சென்னை அமைந்தகரை மேத்தா நகரை தலைமையிடமாக கொண்டு காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருவண்ணாமலை, ஆரணி, செய்யாறு, கோவை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆருத்ரா கோல்டு நிறுவனம் செயல்பட்டு வந்தது. இந்த நிறுவனம் 1 லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் மாதம் 36,000 ரூபாய் வட்டியாக வழங்கப்படும் என விளம்பரம் செய்தது. இதை நம்பி பலர் முதலீடு செய்தனர். ஆனால் அந்த நிறுவனம் 1,09,255 பேரிடம் 2,438 கோடி ரூபாய் பெற்று மோசடி செய்தது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.